ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुका नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवतसेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। नमामो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी इति नामिने। नमोऽस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य वेशधारिणे जय श्री चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। ஸ்ரீமத் பாகவதம் அத்தியாயம் 3 பதம் 19. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 3 பதம் 19 பார்க்க போறோம். பஞ்சதசம் வாமனகம் ருத்வாகாத் அத்பரம் பலேக பதத்ரயம் யாச்சமானக பிரதித்யாதி சுஸ்ரீ கிருஷ்ணகம். மொழிபெயர்ப்பு. 15வது அவதாரத்தில் பகவான் உள்ள பிராமணரின் வாமனரின் வடிவத்தை ஏற்று பலி மகாராஜன் ஏற்பாடு செய்த யாக அரங்கிற்கு சென்றார். 3 கிரக அமைப்புகளையும் கொண்ட ராஜ்யத்தையும் திரும்ப அடைய வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிய போதிலும் 3 அடி நிலத்தை மட்டுமே அவர் யாசித்தார். பொருளுரை. சர்வசக்தி படைத்த இறைவனால் மிகச்சிறிய பொருளிலிருந்து பிரபஞ்சம் வரையுள்ள எதையும் யாருக்கும் அளிக்க முடியும். அதை போலவே சிறிய நிலமொன்றை யாசிப்பதாக கூறி முழு பிரபஞ்சத்தையும் அவரால் பறித்துக் கொள்ளவும் முடியும். இது 15வது அவதாரமாக பகவான் குள்ள அவதாரமாக பிராமணரின் வடிவம், அதாவது வாமனருடைய ரூபத்தை ஏற்கிறார். இப்ப பகவானுடைய அவதாரங்கள் நிறைய அவதாரங்கள் இருக்கு. இப்ப அதுல பார்க்கும்போது வாமன தேவருடைய அவதாரங்கள் பகவானுடைய அவதாரங்களை நாம படிக்கும் போது நாம தூய்மை அடைகிறோம். இப்ப அந்த பகவானுடைய அவதாரத்தை இன்னைக்கு பார்க்கலாம். வாமன தேவருடைய அவதாரம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்லோகம், இன்னும் 2 ஸ்லோகம் படிக்கிறேன். இந்த அவதாரங்கள் படி அதை நம்ம கேட்பதனால் நமக்கு என்ன நடக்குது, அப்ப எல்லா அவதாரங்களும் பகவானிடமிருந்து வருகிறாங்க அப்படின்னா கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்லோகம் நான் ரீட் பண்றேன். ரீட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். பதம் 18, பதம் 28. அதே அத்தியாயம் 3ல முதல் காண்டம் அத்தியாயம் 3 பதம் 28 படிக்கிறோம். ஏதி சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாகுலம் லோகம் ஹிருதயந்தி யுகே யுகே. மொழிபெயர்ப்பு. மேற்குறிப்பிட்ட அவதாரங்கள் அனைத்தும் பகவானின் ஹம்சங்களின் அம்சங்களோ தான். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ மூல முழுமுதற் கடவுள் ஆவார். நாஸ்திகர்களால் தொல்லை விளைவிக்கப்படும் போதெல்லாம் அவர்கள் அனைவரும் பிரபஞ்சத்தில் தோன்றுகின்றனர். ஆஸ்திகர்களை காப்பதற்காகவே பகவான் அவதரிக்கிறார். பொருளுரை. இக்குறிப்பிட்ட பதத்தில் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மற்ற அவதாரங்களில் இருந்து வேறுபட்டவராக காட்டப்படுகிறார். பகவான் தமது காரணமற்ற கருணையினால் அவரது ஆன்மீக உலகிலிருந்து இறங்கி வருவதால் அவரும் அவதாரங்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவதாரம் என்றால் கீழிறங்கி வருபவர் என்று பொருள்படும். பகவானும் அவரது அவதாரங்களும் குறிப்பிட்ட நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக வட உலகின் வெவ்வேறு கிரகங்களின் மீதும் வெவ்வேறு உயிரினங்களுக்கு இடையிலும் கூட கீழிறங்கி வருகின்றனர். சில சமயங்களில் அவர் சுய வடிவில் வருகின்றார். சில சமயங்களில் குறிப்பிட்டதொரு விசேஷ கடமையை நிறைவேற்றுவதற்காக அவரால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சக்தி அளிக்கப்பட்ட அவரது வெவ்வேறு அம்சங்கள் அல்லது அம்சங்களின் அம்சங்கள் ஜட உலகிற்கு வருகின்றனர். மூல முழுமுதற் கடவுள்
செல்வம், சக்தி, புகழ், அழகு, அறிவு மற்றும் துறவு ஆகிய அனைத்தையும் பூரணமாக கொண்டவர் ஆவார். ஹம்சங்கள் வாயிலாகவோ அல்லது ஹம்சங்களின் ஹம்சங்கள் வாயிலாகவோ இந்த ஐஸ்வர்யங்களின் ஒரு பகுதி மட்டுமே சில சமயங்களில் தோன்றுகிறது. அப்போது அக்குறிப்பிட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பகவானின் சக்திகள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தோன்ற வேண்டி இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓர் அறையில் சிறிய மின்சார விளக்குகள் பொருத்தப்படும் போது இவ்விளக்குகளுக்கு தேவையான மின்சாரத்தை மட்டுமே மின்சார நிலையில் உற்பத்தி செய்கிறது என்பதை அது குறிப்பதாகாது. அதே மின்சார நிலையத்தில் அதிக மின்சக்தியை கொண்ட மிகப்பெரிய தொழில்நுட்ப எந்திரங்களை இயக்குவதற்குரிய சக்தியை அளிக்க முடியும். அதை போலவே பகவானின் அவதாரங்கள் குறைந்த சக்திகளை வெளிப்படுத்துகின்றனர். ஏனெனில் அக்குறிப்பிட்ட நேரத்தில் அக்குறைந்த அளவு சக்தி மட்டுமே தேவைப்படுகிறது. உதாரணமாக பகவான் பரசுராமர் கீழ்ப்படியாத சத்திரியர்களை 21 தடவைகள் கொன்றார். மிகவும் சக்தி வாய்ந்த அசுரனான இரண்யகசிபுவை நரசிம்ம தேவர் கொன்றார். இச்செயல்களின் மூலமாக இவர்கள் அசாதாரணமான ஆற்றலை வெளிப்படுத்தினர். இரண்யகசிபு மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். இதனால் அவனுடைய புருவங்கள் கோபத்துடன் அசைவதைக் கண்டு மற்ற கிரகங்களில் உள்ள தேவர்களும் கூட நடுங்கினார்கள். பௌதீக வாழ்வில் உயர் மட்டத்தில் உள்ள தேவர்கள் ஆயுள், அழகு, செல்வம் முதலான மற்ற எல்லா விஷயங்களிலும் மிகவும் நல்ல நிலையிலுள்ள மனிதர்களை விட பன்மடங்கு உயர்ந்தவர்களாக உள்ளனர். இருப்பினும் இரண்யகசிபுவை கண்டு அவர்கள் அஞ்சினர். இவ்வாறாக இந்த ஜட உலகில் இரண்யகசிபு எவ்வளவு சக்தி படைத்தவனாக இருந்தான் என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும். ஆனால் அந்த இரண்யகசிபுவும் கூட நரசிம்ம தேவரின் நகங்களால் சிறு துண்டுகளால் கிழித்தெறியப்பட்டான். அதாவது பௌதீக வாழ்வில் சக்தியுள்ள எவராலும் பகவானுடைய நகங்களின் வலிமையின் முன் நிற்க முடியாது என்பதே இதன் பொருளாகும். அதை போலவே அவருடைய ராஜ்யங்களில் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்த கீழ்ப்படியாத அரசர்கள் அனைவரையும் கொல்வதற்கு பரசுராமர் பகவானுடைய சக்தியை வெளிப்படுத்தினார். பகவானின் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரமான நாரதர், பகவானின் பூரண வம்சமாகிய வராகர் மற்றும் மறைமுகமாக சக்தி அளிக்கப்பட்டவரான பகவான் புத்தர் ஆகியோர் பொது ஜனங்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தினர். ராமர் மற்றும் தன்வந்தரி அவதாரங்கள் பகவானின் புகழையும், பலராமர், மோகினி மற்றும் வாமனர் ஆகிய அவதாரங்கள் அவரது அழகையும் வெளிப்படுத்தினர். தத்தாத்ரேயர், மச்சம், குமாரர் மற்றும் கபிலர் ஆகியோர் அவரது உன்னத அறிவை வெளிப்படுத்தினர். நரநாராயண ரிஷிகள் அவரது துறவை வெளிப்படுத்தினர். ஆகவே பகவானின் வேறுபட்ட அவதாரங்கள் அனைவரும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் வெவ்வேறு சக்திகளை அல்லது அம்சங்களை வெளிப்படுத்தினர். ஆனால் முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானின் எல்லா அம்சங்களையும் வெளிப்படுத்தினார். இதனால் மற்றெல்லா அவதாரங்களுக்கும் அவரே மூலம் என்பது உறுதி செய்யப்படுகிறது. மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் வெளிப்படுத்தப்பட்ட மிகவும் அசாதாரணமான அம்சமானது அவரது அந்தரங்க சக்தியினால் வெளிப்படுத்தப்பட்ட கோபியர்களுடனான அவரது திருவிளையாடல்கள் ஆகும். கோபியர்களுடன் அவர் நிகழ்த்திய லீலைகள் அனைத்தும் வெளிக்கு காதல், அன்பு போல் தோன்றினாலும் உண்மையில் அவை உன்னத வாழ்வு, ஆனந்தம், அறிவு ஆகியவற்றின் புறத்தோற்றங்களே ஆகும். கோபியர்களுடனான அவரது திருவிளையாடல்களை ஒருபோதும் தப்பாக புரிந்து கொள்ளக் கூடாது. உன்னதமான இத்திருவிளையாடல்களை ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் காண்டத்தில் விவரிக்கிறது. கோபியர்களுடனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருவிளையாடல்களின் தெய்வீக தன்மையை புரிந்து கொள்வதற்கு முந்தைய 9 காண்டங்களில் பாகவதம் மாணவனை படிப்படியாக பக்குவப்படுத்துகின்றது. ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியின் கூற்றும் அதிகாரப்பூர்வமான ஆதாரங்களின்படியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் பிறப்பிடம் ஆவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வேறொரு பிறப்பிடத்திலிருந்து அவதரிக்கிறார் என்பது உண்மையல்ல. பரம சத்தியத்திற்கான எல்லா அறிகுறிகளும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சொரூபத்தில் முழுமையாக உள்ளன. மேலும் தன்னை விட உயர்ந்ததோ அல்லது தனக்கு சமமாகவோ உள்ள வேறெந்த உண்மையும் இல்லை என்று பகவத்கீதையில் பகவான் அழுத்தமாக கூறுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தம்மை தவிர வேறு எந்த பிறப்பிடமும் இல்லை என்பதை உறுதி செய்வதற்காகவே இப்பதத்தில் ஸ்வயம் என்ற சொல் விசேஷமாக குறிப்பிடப்பட்டு உள்ளது. அவதாரங்களின் குறிப்பிட்ட கடமைகளின் காரணத்தால் அவர்கள்
பகவான் என்று மற்றொரு இடங்களில் விவரிக்கப்பட்டிருந்த போதிலும் எந்த இடத்திலும் அவர் பரமபுருஷராக விவரிக்கப்படவில்லை. இப்பதத்தில் உள்ள ஸ்வயம் என்னும் சொல் பரமபுருஷரின் உயர்வை குறிப்பிடுகிறது. மிகச்சிறந்த நன்மையை அளிப்பவரான ஸ்ரீ கிருஷ்ணர் இரண்டற்ற ஒருவர் ஆவார். அவர் தாமாகவே தம்மை சுயம் ரூபம், சுயம் பிரகாசம், தத் ஏகாத்மா, பிராபவம், வைபவம், விலாசம், அவதாரம், ஆவேசம் மற்றும் ஜீவர்கள் ஆகிய அநேக பாகங்களாகவும் பகுதிகளாகவும் அணுக்களாகவும் விரிவடைய செய்து கொண்டார். மேற்குறிப்பிட்ட ஸ்ரீ கிருஷ்ணரின் அங்க விரிவுகளாகிய தனிப்பட்ட நபர்களுக்கும் புருஷர்களுக்கும் சற்றே பொருத்தமான எண்ணற்ற சக்திகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மிகச்சிறந்த நன்மை அளிப்பவரான ஸ்ரீ கிருஷ்ணர் 24 முக்கிய இயல்புகளை கொண்டவர் என்று வேத வல்லுநர்கள் கவனமாக பிரித்தறிந்துள்ளனர். பகவானின் எல்லா விரிவங்கங்களும் பாகங்களும் இந்த இயல்புகளில் சிறு சதவீதத்தை மட்டுமே பெற்றுள்ளனர். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த இயல்புகளை 100% பெற்றிருப்பவர் ஆவார். மேலும் சுயம் பிரகாசம் மற்றும் தத் ஏகாத்மா முதற்கொண்டு அவதாரங்கள் வரையுள்ள பிரிவுகள் அனைத்தும் விஷ்ணு தத்துவங்கள் ஆகும். இவர்கள் இந்த தெய்வீக இயல்புகளை 93% வரை பெற்றுள்ளனர். சிவபெருமான் அவதாரமும் அல்ல, ஆவேசமும் அல்ல, அவற்றுக்கும் இடைப்பட்டவரும் அல்ல. அவர் இந்த இயல்புகளில் கிட்டத்தட்ட 84% பெற்றுள்ளார். ஆனால் வாழ்வின் வேறுபட்ட தரங்களில் உள்ள ஜீவன்கள் அல்லது தனிப்பட்ட ஜீவராசிகள் 78% வரையுள்ள இயல்புகளை பெற்றுள்ளனர். பௌதிக வாழ்வில் பந்தப்பட்ட நிலையிலுள்ள ஜீவராசிகள் இந்த இயல்புகளில் மிகவும் சிறிய அளவை மட்டுமே பெற்றுள்ளனர். ஜீவராசிகளின் புண்ணியத்திற்கு ஏற்ப இந்த அளவு வேறுபடுகிறது. ஒரு பிரபஞ்சத்திற்கு தலைமை நிர்வாகியாக உள்ள பிரம்மா ஜீவராசிகளிலேயே மிகவும் பக்குவம் அடைந்தவர் ஆவார். அவர் 74% கொண்ட இந்த இயல்புகளை முழுமையாக பெற்றுள்ளார். மற்ற எல்லா தேவர்களும் அதே இயல்பிலேயே குறைந்த அளவை பெற்றுள்ளனர். ஆனால் மனிதர்கள் அதே இயல்புகளை மிகவும் குறைந்த அளவில் பெற்றுள்ளனர். இயல்புகளை 78% வரை முழுமையாக விருத்தி செய்து கொள்வதே மனிதனின் பூரணத்துவ நிலையாகும். ஒரு செகண்ட். ஆனால் மனிதர்கள் அதே இயல்புகளை மிக குறைந்த அளவில் பெற்றுள்ளனர். இயல்புகளை 78% வரை முழுமையாக விருத்தி செய்து கொள்வதே மனிதனின் பூரணத்துவ நிலையாகும். சிவன், விஷ்ணு அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகியோர் பெற்றுள்ளதை போன்ற இயல்புகளை ஜீவராசிகளால் ஒருபோதும் பெற முடியாது. 78% கொண்ட தெய்வீக இயல்புகளை முழுமையாக விருத்தி செய்து கொள்வதன் மூலமாக ஒரு ஜீவராசியால் தெய்வீக நிலைக்கு உயர முடியும். ஆனால் சிவன், விஷ்ணு அல்லது கிருஷ்ணரை போன்ற ஒரு கடவுளாக அவனால் ஒருபோதும் ஆக முடியாது. காலப்போக்கில் அவன் ஒரு பிரம்மாவாகலாம். ஆன்மீக வானிலுள்ள கிரகங்களில் வாழ்பவர்கள் அனைவரும் தெய்வீகமான ஜீவன்கள் ஆவர். அவர்கள் ஹரிதாமம் மற்றும் மகேசதாமம் என்று அழைக்கப்படும் வெவ்வேறு ஆன்மீக கிரகங்களில் உள்ள கடவுளின் நித்திய சகாக்கள் ஆவர். எல்லா ஆன்மீக கிரகங்களுக்கும் மேலே இருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வசிப்பிடம் கிருஷ்ணலோகம் அல்லது கோலோக விருந்தாவனம் என்று அழைக்கப்படுகிறது. 78% கொண்ட மேற்குறிப்பிட்ட இயல்புகளை முழுமையாக விருத்தி செய்து கொள்வதன் மூலமாக பூரணத்துவம் அடைந்த ஜீவராசியால் தற்போதுள்ள ஜட உடலை விட்ட பின் கிருஷ்ணலோகம் என்னும் கிரகத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இதுல பார்த்தோம்னா பகவானுடைய அவதாரங்கள் அப்படின்னு சொல்லும் போது இது என்னன்னா பகவானுடைய அவதாரங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த கடலினுடைய அலைகள் ஆச்சாரியர்கள் கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. இது கடலினுடைய அலைகள் நம்மளால எண்ண முடியுமா? எண்ண முடியாது இல்லையா? அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பகவானுடைய அவதாரங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காமா. அந்த அவதாரங்கள் இப்ப நமக்கு தசாவதாரம் 10 அவதாரங்கள் இல்லையா? 10 முக்கிய அவதாரங்கள் நமக்கு தெரியும். ஜெயதேவ கோஸ்வாமி அவங்க 10 முக்கிய அவதாரங்கள் தசாவதார ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த முக்கிய அவதாரங்கள் நமக்கு பார்த்திருக்கோம். ஆனா ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம பார்க்கும்போது அவதாரங்கள் எப்படி கடலின் அலைகள் மாதிரியாம நமக்கு நம்மளால எண்ண முடியாது. அந்த அளவுக்கு பகவானுடைய அவதாரங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஸ்ரீமத் பாகவதத்துல இதுல முதல் காண்டம் அத்தியாயம் 3ல பார்த்தோம்னா தலைப்பே கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம்
அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒவ்வொரு அவதாரங்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து சுருக்கமா வந்து இங்க கொடுக்குறாங்க. இதுல பார்க்கும்போது நம்ம வந்து 12 காண்டங்கள் இல்லையா, 18 புக்கா வந்து விரிஞ்சிருக்கு, 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு. முதல் காண்டத்திலே பார்த்தோம்னா அந்த எல்லா காண்டத்திலயும் இருக்கிற எல்லா விளக்கங்களையும் இந்த முதல் காண்டத்திலேயே வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. இதுதான் ஒரு ஸ்பெஷல் இதுல முதல் காண்டத்துல வந்து பார்க்கும்போது. அப்ப வந்து பார்க்கும்போது அப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு காண்டத்திலையும் பார்க்கும்போதும் ஒவ்வொரு அவதாரங்கள் பத்தி வந்து பிரீஃபா வந்து கொடுத்திருப்பாங்க. அப்ப வந்து இங்க இந்த ஸ்லோகம்ல நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் ஏதே ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஏன்னா எல்லா அவதாரங்களும் வர்றாங்க, அதுலயும் கிருஷ்ணர் வர்றாங்க இல்லையா. இப்ப அப்படி இருக்கும்போது அப்ப எல்லா அவதாரங்களையும் கிருஷ்ணர் வர்றாங்க, கிருஷ்ணரும் அவதாரம் நம்ம நினைக்கிறோம், ஆனா அப்படி கிடையாது. இங்க கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகால சொல்றாங்க. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். மேற்குறிப்பிட்ட அவதாரங்கள் அனைத்தும் பகவானின் ஹம்சங்களோ அல்லது ஹம்சங்களின் ஹம்சங்களோ தான். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ மூல முழுமுதற் கடவுள் ஆவார். இது இப்ப இதுலயே பகவத்கீதையிலே பார்த்தோம்னா பகவான் என்ன சொல்றாங்க, நான் எல்லா யுகத்திலும் தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. பக்தர்களை காத்து அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு யுகத்துக்கும் பகவான் வந்து வர்றாங்க. இது அதே வந்து இங்கேதான் கொடுத்திருக்காங்க. நாஸ்திகர்களால் தொல்லை விளைவிக்கப்படும் போதெல்லாம் அவர்களை அனைவரும் பிரபஞ்சத்தில் தோன்றுகின்றனர். ஆஸ்திகர்களை காப்பதற்காகவே பகவான் அவதரிக்கிறார். இதுதான் நான் பகவானுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, மெயினா வந்து பக்தர்களை பாதுகாப்பது. ஏன்னா அசுரர்களை அழிக்கணும் அப்படின்னாக்கா பகவானுடைய ஒரு சின்ன அம்சமே போதும் இல்லையா. ஆனா நரசிம்மதேவர் வந்து பார்த்தோம்னா எப்படி ஒரு சின்ன நகத்தின் மூலமாகவே வந்து இரணியகசிபுவை வந்து கொண்டுட்டாங்க. இப்ப அது வந்து பிரபுபாத பதில இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நான் படிக்கும்போது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரியும் இல்லையா. ஏன்னா இரணியகசிபு வந்து எப்படியாமா எவ்வளவு சக்தி இல்லையா, அவங்கள மாதிரி தவமே பண்ண முடியாதாமா. ஏன்னா அவங்க ஒரு கால் நுனியில நகத்துல நின்னு அந்த மாதிரி நின்னு தவம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நின்னு தவம் பண்ணும்போது அவங்க மேல புற்றே வளர்ந்துருச்சாமா. அவங்க எங்க நிக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப அது மூலம் இப்போ வந்து பிரம்மாவை நோக்கி வந்து அவங்க தவம் பண்றாங்க. ஏன்னா எனக்கு சாகா வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பிரம்மா வந்து சொல்லும் போது எனக்கே மரணம் இருக்கு, உங்களுக்கு என்ன வந்து நான் சாகா வரம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல உடனே வந்து சரி அப்ப அதுக்கு ஈக்குவலா மரணம் வராத மாதிரி அதுக்கு ஈக்குவலா வந்து அந்த வரத்தை வந்து இரணியகசிபு வந்து கேக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இரணியகசிபுவை பார்க்கும்போது எல்லா தேவர்களை வந்து பார்த்து நடுங்குனாங்களாமா. ஆனா அந்த இரணியகசிபு பகவான் நரசிம்ம தேவர் இல்லையா. அப்படி வரும்போது என்னாச்சு, ஒரு நகத்தின் மூலமாவே பகவான் வந்து எந்த ஆயுதமும் இல்ல இல்லையா, நகமே ஆயுதமாக இருந்து இரணியகசிபு வந்து கொண்டுட்டாங்க பகவான். அப்ப அந்த அளவுக்கு இருக்கும்போது அப்ப பாருங்களேன், இப்ப பகவானுடைய சக்தி எந்த அளவுக்கு, அப்ப அப்படி கம்பேர் பண்ணும்போது நாமெல்லாம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி வந்து நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்லப்பட்டது இது. அதுக்கப்புறம் வந்து அப்ப வந்து ஒவ்வொரு அவதாரங்களும் வந்து ஒவ்வொரு நோக்கத்துக்காக இங்க வந்து கீழே வர்றாங்க. ஆனா வந்து ஏன்னா மத்த அவதாரங்கள் எல்லாமே எப்படி ஹம்சங்கள், ஹம்சத்தின் அம்சங்கள் தான் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா பகவான் வந்து எப்படின்னா கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், எப்படி 6 ஐஸ்வர்யங்கள் முழுமையாக நிரம்பியவர் அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கு வந்து ஒரு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. யாருன்னா ஸ்ரீ வியாசதேவருடைய ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதியவர் வந்து ஸ்ரீ வியாசதேவர். அவங்களுடைய தந்தை பராசர முனிவர் வந்து பகவான் யாரு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. என்னன்னா 6 ஐஸ்வர்யங்களுக்கு யாரு வந்து முழுமையாக இருக்கோ அவங்கதான் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அழகு, அறிவு, செல்வம், பலம், புகழ், துறவு, இந்த 6மே யாருக்கிட்டையும் முழுமையா இருக்கோ அவங்கதான் வந்து பகவான். இப்ப அந்த பகவான் வந்து யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தான் வந்து இந்த 6 ஐஸ்வர்யங்களும் முழுமையாக நிரம்பி இருக்கின்றது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மத்த அவதாரங்கள் எல்லாம் வர்றாங்க இல்லையா, நரசிம்மர், வாமனர் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பரசுராமர், வராகர். அப்ப இந்த அவதாரங்கள் எல்லாமே எப்படி ஹம்சங்கள், ஹம்சங்களின் ஹம்சங்கள் தான். இப்ப இந்த அவதாரங்கள் வரும்போது என்ன பண்ணாங்க, எல்லா ஐஸ்வர்யங்களையும் வெளிப்படுத்தல, ஒரு சிலது மட்டும்தான் வந்து 2 3 இந்த மாதிரிதான் வந்து வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நாமளும் யாருன்னா நாமளும் பகவானுடைய ஒரு சின்ன அம்சங்கள் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. நான் வந்து போன கிளாஸ்ல பகவத்கீதையில சொல்லும் போது நாம வந்து பகவானுடைய அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 உதாரணத்தின் மூலமாக வந்து பார்த்தோம். நாம பகவானுடைய ஒரு பாகமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 உதாரணம் வந்து நம்ம பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ரீகால் பண்ணலாமா ஞாபகம் இருக்கிறவங்க?
நாமளும் ஒரு பகவானுடைய ஒரு பாகமாக தான் இருக்கோம். ஆனா நம்ம எப்படி தன்மையில் ஒன்னாக இருக்கும், அளவில் வந்து வேறு அப்படின்னு சொல்லி. பகவான் வந்து விபு, நாம வந்து அணு. நம்ம சின்ன அளவுல இருக்கோம், ஆனா பகவானும் நாமளும் ஒண்ணுதான். எப்படி தன்மையில் ஒண்ணு, ஆனால் அளவில் வந்து வேறு அப்படின்னு சொல்லி நம்ம 2 உதாரணம் வந்து பார்த்தோம். யாராவது சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா. கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுங்க மாதாஜி. ஓகே, ஞாபகம் இருக்கா அந்த பகவத்கீதை கிளாஸ்ல நம்ம சொன்னது? சரி, நான் ஒரு உதாரணம் வந்து சொல்றேன் இல்லையா. தங்கத்தின் ஒரு துகள் வந்து எப்படி தங்கமா இருக்கோ அதே மாதிரிதான் இல்லையா. தங்கத்துல இருந்து நம்ம நிறைய நகைகள் வந்து செய்யலாம், ஒரு தோடாக, செயினாக, இல்லையா, ரிங்கு, எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனா தங்கமும் ஒண்ணுதான், அதுல இருக்கு நம்ம சின்ன பொருளா செய்யறது அதுவும் தங்கம் தான். இன்னொரு உதாரணமும் வந்து நம்ம பிரபுவும் சொல்லியிருப்பாங்களே, நீங்க நிறைய கிளாஸ் கேட்டிருக்கீங்க. எனக்கு இங்க பாண்டிச்சேரி மாதாஜி தெரியும். மாதாஜி சொல்லுவாங்க ஆன்சர். மாதாஜி நான் இன்னைக்கு தான் மாதாஜி கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். ஓகே, இல்ல அது நிறைய அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா. இல்ல நாம வந்து நாமளும் பகவானும் ஒண்ணு, தன்மையில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்திருப்போம், கேட்டிருப்பீங்க நிறைய இடத்துல, நிறைய கிளாஸஸ்லயும் நம்ம கேட்டிருக்கலாம். ஆமா மாதாஜி, நீ ஒரு உதாரணம் சொல்லிட்டீங்க மாதாஜி. ஆமா, நான் சொல்லிட்டேன் இன்னொரு உதாரணம். ஓகே, உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும், மறந்துருக்கலாம், நான் ஞாபகப்படுத்துறேன். என்னன்னா கடல் இல்லையா, கடல் நீர் இல்லையா, அதுவும் வந்து உப்பு கரிக்குது. இதுவும் நம்ம ஒரு சிறு துளி எடுத்தாலும் அதுவும் வந்து உப்பு கரிக்கும். இந்த இது வந்து நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம எப்பவுமே பகவானுடைய ஒரு பாகம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையில் வந்து நம்ம வந்து அது உணரும் போது மட்டும்தான் அந்த சேவை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாரத பாஞ்சராத்திரத்துல வந்து அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நாம ஒரு பகவானுடைய ஒரு பாகமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து நாம சொல்றோம் இங்க. ஓகே ஓகே, அடுத்தது வந்து ஆனா பகவான் இங்க வரும்போது எப்படி எல்லா ஐஸ்வர்யங்களையும் வந்து பகவான் வந்து வெளிப்படுத்துகிறார். ஆனா மற்ற இது வரும்போது எல்லாமே எப்படி ஒரு சின்ன அம்சங்கள் மட்டும்தான் வந்து வெளிப்படுத்துறாங்க. ஆனா இங்க பார்க்கும்போது எப்படி பகவான் இங்க வரும்போதும் பகவான் என்ன பண்ணாங்க, ராசலீலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த திருவிளையாடல் பத்தி வந்து இங்க பிரபுபாத வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுக்குறாங்க. ஆனா வந்து சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, ஏன்னா 10வது காண்டத்துலதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு பகவானுடைய லீலைகள். மிச்சம் 9 காண்டத்திலையும் பார்க்கும் போதும் பகவானுடைய அவதாரங்கள், பக்தர்களுக்கும் பகவானுக்கும் ஏற்பட்ட அந்த பக்தி தொண்டு சேவை, அதை பற்றி வந்து விவரிக்கப்பட்டிருக்கு. நாம வந்து நேரடியாக 10வது காண்டத்துக்கு நம்ம வந்து போக முடியாது. ஏன்னா அந்த தூய்மையை வந்து நம்ம அடையாத போது அந்த லீலைக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னாக்க நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு தூய்மை வந்து வரணும். அப்ப அந்த தூய்மை வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அந்த 9 காண்டங்கள் வந்து நம்ம படிச்ச பிறகுதான் 10வது காண்டத்துக்கு தான் போகணும். அந்த 9 காண்டம் நம்ம ஃபுல்லா படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த 10வது காண்டம் போறதுக்கான அந்த பக்குவ நிலை வந்து நமக்கு வந்து வந்துடும். இது இப்ப அதனாலதான் வந்து அந்த 9 காண்டம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த 9 காண்டத்திலையும் பார்க்கும்போது எல்லா அவதாரங்களும் வந்து அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்த எல்லா அவதாரங்களும் நம்ம கேட்கும் போது என்ன ஆகுமோ, நாம தூய்மை அடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது அந்த தூய்மையின் மூலமாக நம்ம 10வது காண்டத்தில் வந்து போய் பகவானுடைய லீலைகள் வந்து நம்ம படித்து வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நம்ம வந்து டைரக்டா வந்து போய் இது படிச்சோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியாது, தவறாக புரிந்து கொள்வோம். அதனால வந்து நம்ம ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வந்து என்ன ஆகும், நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியும். இல்ல அப்படின்னாக்கா நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தைக்கு வந்து உதாரணம், இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஜீவ கோஸ்வாமியும் அவங்களுடைய கூற்றும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இங்க சொல்லியிருக்காங்க, ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஸ்வயம் என்ற வார்த்தை வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா எல்லா அவதாரங்களும் அம்சங்கள் தான். ஆனா பகவான் எப்படி, கிருஷ்ணர் எப்படி ஸ்வயம் பகவான். அந்த வார்த்தை ஸ்வயம் அப்படின்னாக்கா கிருஷ்ணர் தான், தனியா வந்து எதுவுமே இது சொல்லல. அது வந்து ஒரு அம்சமாக வந்து குறிப்பிடப்படவில்லை. ஸ்வயமாக பகவான் வருகிறார், வேற எதுல இருந்தும் வரவில்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. பகவானுடைய தன்னுடைய சுயரூபத்தில்
இரண்டு கை வந்து இரண்டு கை ரூபம், சியாம சுந்தர ரூபம், புல்லாங்குழல் ஏந்தி அந்த ஒரு ரூபத்தில் தான் பகவான் இங்கு வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுக்கு முன்னாடி வர அந்த அம்சங்கள் எல்லாமே பகவான் வந்து எப்படி இந்த பன்றி ரூபம் இல்லையா, அப்ப ஆமை வடிவம், மீன் வடிவம், இது எல்லாமே வர்றாங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து எப்படி பகவானுடைய ஒரு உன்னதமான அம்சம் தான். நம்மளுக்கு வந்து இந்த காரணமற்ற கருணையின் மூலமாக கருணை கொடுக்கறதுக்காக பகவான் வந்து அந்த இது உயிரினங்களின் மூலமாக பகவான் அவதாரத்தை வந்து எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இப்ப அப்படி வரும்போதும் சாதாரண அந்த உயிர்வாளிகளுக்கும் பகவான் எடுக்கிற அந்த உயிர்வாளிகளுக்கும் எப்பவுமே வந்து ஒப்பிட்டு வந்து கூற முடியாது. எப்பவுமே அது உன்னத தன்மையோட தான் பகவான் வந்து வர்றாங்க. ஒரு பன்றி அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து இங்க பௌதிக உலகத்துக்கு பார்க்கும்போது ஒரு சாதாரண இல்லையா, ஒரு அருவருப்பான ஒரு மிருகம் மாதிரி வந்து உயிரினம் மாதிரி நம்ம பாக்குறோம். ஆனா பகவான் அந்த ரூபத்தை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா பகவான் எப்பவுமே அந்த உன்னத நிலையில் தான் வருகிறார். எப்பவுமே வந்து அந்த பகவான் எப்படி தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் தான் வந்து பகவான் வந்து இங்க வருகிறார். இதே பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்பதா திக்வாதேகம் புனர்ஜன்ம நைதிமாம் ஏதிசோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பகவானுடைய பிறப்பும் செயல்களும் தோற்றமும் இது எல்லாமே வந்து திவ்யமானவை அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த பௌதிக உலகத்தில் பிறவி எடுப்பதில்லை அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பகவான் எந்த ஒரு ரூபத்திலையும் எந்த உயிரினத்தின் மூலையும் வர்றாங்க அப்படின்னா அது பகவானுடைய சுய விருப்பத்தின் பேரில். பகவான் வர்றது எப்படி அந்தரங்க சக்தி மூலமாக தான் பகவான் வருகிறார். நம்மள மாதிரி வந்து பகவானுடைய எந்த தோற்றமும் வந்து கிடையாது. அதனாலதான் சொல்றாங்க நாம வர்றது பிறப்பு எடுக்கிறோம், ஆனா பகவானுடைய வந்து பிறக்கிறார் அப்படின்னு சொல்றதே இல்லை, தோன்றுகிறார் தான் சொல்றாங்க. பிறப்புக்கும் தோற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. பகவான் தோன்றுகிறார், ஏன்னா பகவானுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. பகவான் இங்க வர்றாங்க அப்படின்னாக்கா தோன்றுகிறார். இதுக்கு எப்படின்னு சொல்றாங்கன்னா ஆச்சாரியர்கள் உதாரணம் வந்து இப்ப சூரியன் வந்து சொல்றாங்க. இப்ப சூரியனை வந்து உதாரணமா சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து பார்க்கும்போது காலையில எங்க சூரியன் உதிக்குது, மாலையில் வந்து மறையுது. இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின்ல அந்த சைடு பார்க்கும்போது அமெரிக்காவில பார்க்கும்போது அந்த அந்த நேரம் இங்க மறையும் போது அங்க உதிக்குது இல்லையா. அப்ப இங்க உதிக்கும் போது அங்க மறையுது அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுது, இப்ப மறையும் போது நம்ம கண்களுக்கு தென்படவில்லை அவ்வளவுதான். ஆனா வந்து என்ன ஆகுது, சூரியன் எப்பவுமே இருக்கு வானத்தில், நம்ம கண்களுக்கு வந்து தென்படவில்லை. அதே மாதிரிதானமா பகவானுடைய அவதாரங்கள், பகவானுடைய தோற்றம், பகவானுடைய லீலைகள், ஒவ்வொரு லீலைகளும் அவதாரங்களும் வந்து என்ன ஆகுது இங்க நடக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது வேற பிளானட்ல ஏதோ ஒரு இடத்துல வேற எங்கேயோ நடந்துட்டு இருக்கு. இதுதான் இப்ப பார்த்தோம்னா இல்லையா, அடுத்த வாரம் வந்து நமக்கு ஜென்மாஷ்டமி வந்து வருது. இப்ப பகவான் கிருஷ்ண ஜெயந்தி நம்ம செலிப்ரேஷன் வந்து எல்லாருமே வந்து பண்ணுவாங்க இல்லையா. இங்க இருக்கிற எல்லாருமே உலகம் ஃபுல்லாவே இங்க வந்து நம்ம வந்து பண்றோம். அப்ப அப்படி பண்ணும் போது என்ன ஆகுது, பகவான் இங்க தோன்றுகிறார். இப்ப இதே வந்து பார்த்தோம்னா வேற பிளானட்ல நிஜமாவே இங்க நடக்குது இல்லையா. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் வந்து இங்க தோன்றினார். இப்ப அந்த நாளை வந்து நம்ம இங்க ஜென்மாஷ்டமியாக வந்து கொண்டாடுகிறோம். இப்ப அதே தோன்றிய 5000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியது அதே வந்து நிஜமாவே பகவான் வந்து அந்த லீலையை வந்து ஏதோ ஒரு பிளானட்ல இப்ப நடந்துட்டு இருக்கு, இது நடந்துட்டு இருக்கு. இப்ப அதே மாதிரிதான் சூரியன் எப்படி வந்து தோன்றி மறையுதோ, ஒரு இடத்துல தோன்றி வந்து மறைஞ்சிட்டு திரும்ப இன்னொரு இடத்துல தோன்றுதோ, அதே மாதிரி பகவானுடைய அவதாரங்கள், பகவானுடைய லீலைகள் நித்தியமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் அந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பகவான் வந்து எப்படி வந்து விரிவாக்கம் செய்கிறார், இது வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா அது வந்து நமக்கு வந்து போக வேண்டாம். அந்த டாபிக் மட்டும் வந்து நான் படிக்கிறேன். எப்படி வர்றாங்க, சுயம் ரூபமாக தானாகவே பகவான் இறங்கி வருகிறார். சுயம் பிரகாசம், தத் ஏகாத்மா, பிரபாவம், வைபவம், விலாசம், அவதாரம், ஆவேசம் மற்றும் ஜீவன்கள், இந்த மாதிரி பகவான் வந்து தம்மை விரித்துக் கொள்கிறார். ஏன்னா இதுல நீங்க சைத்தன்ய சரிதாமத்துல வரும்போது டீட்டெயிலா வரும், அது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து இப்ப நம்ம ரொம்ப டீட்டெயிலா வேண்டாம், சுருக்கமா பார்க்கலாம். இப்ப இதுல பார்க்கும்போது இது எல்லாமே பகவான் வர்றாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா ஜீவன்கள் நம்மளையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நம்ம ஒரு சின்ன ஹம்சம், பகவானுடைய ஒரு சின்ன ஹம்சமாக வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பகவான் யாரு, பகவான் எப்பவுமே ஸ்வயம் பகவான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லா 10 அவதாரங்களையும் பார்க்கும்போது அதுல கிருஷ்ண அவதாரம் வந்து இருக்கும். ஆனா அவதாரம் சொல்றோம், ஆனா கிருஷ்ணர் அவதாரம் வந்து கிடையாது. கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல பார்க்கும்போது இதுல எக்ஸ்பிளைன் வந்து இதுல கொடுத்திருக்காங்க என்னன்னா, பகவான் தான் 100% வந்து அந்த இது வந்து குவாலிட்டி வந்து பகவானிடம் இருக்கு. ஆனா இதே பார்த்தோம்னா விஷ்ணு தத்துவங்கள் இல்லையா, பகவான் கிட்ட இருந்து தான் விஷ்ணுக்கள் வர்றாங்க. அந்த விஷ்ணுக்கள் விஷ்ணுவுக்கே 93% தான் இருக்கு, அவங்களும் 100% இல்லை. அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் பிரபுபாதர் இங்க
குறிப்பிட்டு வந்து சொல்றாங்க. அப்ப சிவபெருமான் பார்த்தோம்னா 84% வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிரம்மாவுக்கு பார்த்தோம்னா 78% வந்து இருக்கு. அப்ப நாம வந்து 78% வரைக்கும் வந்து அந்த குவாலிட்டி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு மேல வந்து போக முடியாது. ஏன்னா பகவான் விஷ்ணுவே 93 தான் இருக்காங்க. அது தாண்டி போக முடியாது. ஆனா பகவான் கிருஷ்ணர் வந்து 100% எப்பவுமே வந்து முழுமையாக வந்து இருக்காங்க. நம்ம 78% அந்த குவாலிட்டி வந்துருச்சு அப்படின்னாக்கா நாம கோலோகம் வந்து போக முடியும். அந்த குவாலிட்டியை வந்து நாம வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்பட்டது இதுல. இன்னொரு இதே வந்து இப்ப நான் வந்து பதம் 28 படிச்சேன். 29 மொழிபெயர்ப்பு மட்டும் படிக்கிறேன். பகவானின் மர்மமான தோற்றங்களை பற்றி காலையிலும் மாலையிலும் சிரத்தையுடனும் பக்தியுடனும் படிப்பவர் யாராக இருந்தாலும் அவர் வாழ்வின் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவார். புரியுதா? ஏன்னா வந்து பகவானுடைய தோற்றம் மர்மங்கள், ஏன்னா எப்பவுமே பகவானுடைய இது வந்து எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, பகவானுடைய லீலைக்குள்ள போகணும் அப்படின்னாக்கா அதுவும் பகவானுடைய கருணை தான் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா, நம்ம அந்த ஆச்சாரியர்களுடைய அவங்களுடைய வழிபாதை, அவங்க எந்த வழி நடத்தல் கொடுத்திருக்காங்களோ அதன் பாதையை நம்ம எப்ப பின்பற்றுகிறோமோ அப்பதான் வந்து நம்மளால பகவானுடைய லீலைகள் வந்து புரிந்து கொள்ள முடியும். இல்ல அப்படின்னாக்கா அந்த மர்மத்தின் வந்து நுழைய முடியாது. இது ஸ்ரீமத் பாகவதத்துல பார்க்கும்போது அந்த முதல் காண்டத்திலேயும் முதல் அத்தியாயத்திலேயும் வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கும். அதுலயே வரும். முதல் அத்தியாயத்துல எத்தனாவது அத்தியாயம் கரெக்டா தெரியல, முதல் காண்டத்திலேயே வரும். என்ன அப்படின்னாக்கா இது வந்து நம்ம பகவானை வந்து நம்ம நேரடியாக ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நம்ம வந்து அவ்வளவு கவனத்துடனும் நம்பிக்கையுடனும் நம்ம படிக்கும் போதும் ஒவ்வொரு பக்கத்திலையும் பகவான் இருப்பதை நம்ம உணர முடியுமா? ஏன்னா பகவான் இப்ப வந்து இங்க கலியுகத்துல வந்து இந்த பாகவத ரூபமாக பகவான் வந்து வந்திருக்கிறார் இல்லையா? அப்ப வந்து நம்மளால வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் வந்து கமெண்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்னு என்னன்னா, பகவானை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரே ஒரு குவாலிட்டி வேணும். என்ன அப்படின்னாக்கா அந்த பேராசையாமா. நான் பகவானை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஒரு பேராசை தான் வந்து நம்ம வந்து பகவானை நோக்கி வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பகவானை பற்றி நம்ம வந்து கேட்கிறோம், பாகவதம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதும் இது எல்லாமே எப்படியாமா எப்படி சொல்லலாம்னு நம்ம ஒரு சிந்தாமணி கல்லுக்காக அந்த ஹரிநாமம் இது எல்லாமே வந்து அதுக்கு வந்து ஒப்பிட்டு வந்து நம்ம சொல்லலாம். சொல்லும் போது என்னன்னா, நம்ம வந்து எந்த நோக்கத்திற்காக வந்து அதை நம்ம வந்து படிக்கிறோமோ அந்த நோக்கம் மட்டும்தான் நமக்கு வெளிப்படுமாமா. இதுக்கு வந்து ஒரு ஒரு சீனியர் டிவோட்டி அவங்க கிளாஸ்ல வந்து கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்லா இருந்தது அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன். இப்ப பகவத்கீதை வந்து பார்க்கும்போது கேட்கிறோம் நாம இல்லையா? இதுல பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு பகவான் வந்து பகவத்கீதை வந்து சொன்னாங்க. இதே பார்த்தோம்னா சஞ்சயன் வந்து திருதராஷ்டருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இது பார்த்திருப்பீங்க, நீங்க இந்த போட்டோ பார்த்திருப்பீங்க இல்லையா? திருதராஷ்டர் உட்கார்ந்துருப்பாங்க, அது பக்கத்துல சஞ்சயன் உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அதுதான் திருதராஷ்டிர வாட்ச அப்படின்னு சொல்லிதான் வந்து வரும். இப்ப இங்க வந்து குருஷேத்திர போர்க்களத்துல வந்து அங்கே வந்து அர்ஜுனனுக்கு வந்து பகவான் வந்து பகவத்கீதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து சஞ்சயன் வந்து என்ன ஆகுது, அந்த அரண்மனையிலேயே உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? திருதராஷ்டருடைய காரியதரிசியானிய சஞ்சயன். அங்க சஞ்சயன் வந்து அங்க உட்கார்ந்து இருக்கும் போது குருஷேத்திர போரில் நடக்கிற அந்த இது அப்படியே வந்து இங்க அவங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகுது, லைவ் டெலிகாஸ்ட் இல்லையா? எப்படி என்ன சஞ்சயன் வந்து யாருன்னா வியாசதேவருடைய சீடர். வால்மீக குருவின் கருணையால் அவங்க அரண்மனையில் இருக்கும் போதே அங்க குருஷேத்திர போர்க்களத்துல என்ன நடந்ததோ அது இவங்களால வந்து பார்க்க முடியுது. அதன் மூலமா வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது, அதை வந்து அப்படியே வந்து பகவான் வந்து அர்ஜுனனுக்கு சொன்னதை கேட்டு கேட்டு இங்க வந்து சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனுக்கு வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது என்னாச்சு, கடைசியில முடிக்கும் போது அர்ஜுனனுக்கு இவ்வளவு சந்தோஷம். அதுல சஞ்சயன் வந்து சொல்லுவாங்க, இங்க வந்து இதை நான் கேட்டு கேட்டு எனக்கு இன்னும் வந்து உடல் எல்லாமே வந்து சிலிர்க்குது, இன்னும் வந்து எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லிதான் வந்து நீங்க அந்த கடைசியில பார்க்கும்போது சஞ்சயன் வந்து சொல்லுவாங்க. ஆனா திருதராஷ்டிரனுடைய எண்ணம் என்னன்னா ஒன்னே ஒண்ணு, அந்த போர்க்களத்துல என்னுடைய மகன்கள் வந்து ஜெயிப்பாங்களா, அவங்களுடைய நோக்கம் அதுதான். ஆனா அர்ஜுனனுக்கு அப்படி இல்லை, கிருஷ்ணரை வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க, அவங்களால தெரிந்து கொள்ள முடிந்தது. திருதராஷ்டிரனுக்கு வந்து அதான் கேட்டாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு என்னாச்சு, அதனால அவங்களால வந்து அது புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்ப இதுதான் நம்ம எந்த நோக்கத்திற்காக வந்து இதை வந்து நம்ம கேட்கிறோமோ அந்த நோக்கம் வந்து நமக்கு நிறைவேறும். இப்ப இதுதான் அந்த மாதிரிதான். அப்ப அதேதான் வந்து நாம வந்து பகவானை தெரிந்து கொள்ள வேண்டும், பகவானுக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, யார் வந்து இதை வந்து சிரத்தையுடனும் பக்தியுடனும் படிக்கிறாரோ அவர் வாழ்வில் எல்லா துன்பங்களில் இருந்தும் ஈடுபடுவார். அந்த ஒரு மனநிலையோட வந்து நம்ம படிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் படிக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம அந்த கவனம் ஃபுல்லாவே அதுல வந்து படிக்கணும் இல்லையா? இதுக்கு நம்ம உதாரணம் வந்து நம்ம பிராக்டிக்கலாவே சொல்லலாம். இப்ப வந்து பாக்குறோம் இல்லையா, நம்ம வந்து நம்ம ஏரியாவில வந்து என்ன ஒரு
என்ன சொல்றது, ஒரு நடிகர், பிரபலமான நடிகர் வர்றாங்க அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளவு வேலை இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு கவனமா வந்து எல்லாத்தையும் வந்து கவனம் ஃபுல்லாமே வந்து அடுத்த வந்து பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்ல வந்தேன். அது அந்த மாதிரி வந்து நம்ம அந்த கவனத்தை ஃபுல்லாவே வந்து அது ஒரு 10 நிமிஷம் படிக்கிறோம் அப்படின்னாலும் அந்த கவனத்தின் முழுமையா வச்சு படிக்கும் போது என்ன வந்து அந்த மர்மங்கள் எல்லாமே வந்து நமக்கு வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அதான் இங்க வந்து சொல்லப்பட்டது. சிரத்தையுடனும் பக்தியுடனும் படிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு இது இதுல பார்க்கும்போது இப்ப நம்ம வந்து பிராமணனுடைய அவதாரங்கள் நிறைய இருக்கு. இந்த எல்லா அவதாரங்களையும் இப்ப நாம வந்து வாமன தேவருடைய அவதாரத்தை வந்து இங்க நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப இதுல பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, திதி அதித்தி 2 பேர் இருக்காங்க. கசியப முனிவர் வந்து அவங்களுக்கு வந்து 2 மனைவிகள், திதி அதித்தி. இப்ப வந்து திதிக்கு வந்து பிறந்தவங்க எல்லாருமே வந்து அசுரர்கள், அதித்திக்கு வந்து பிறந்தவங்க எல்லாருமே வந்து தேவர்கள். இவங்க இதுல பார்த்தோம்னா 2 பேருமே வந்து எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, தேவர்கள் அசுரர்கள் இல்லையா. நம்ம வந்து பார்த்திருப்போம் இந்த இதுல சீரியல்லையும் பார்க்கும்போது தேவர்கள் அசுரர்களுக்கு எப்பவுமே சண்டை நடக்கும். ஏன்னா வந்து தேவர்கள் எப்படின்னா எப்பவுமே பகவானுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவங்களுடைய விருப்பப்படி வந்து செயல்படுறவங்க எல்லாருமே வந்து தேவர்கள். எப்படி சொல்லுவாங்கன்னா சுரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து எப்படின்னா பகவானுக்கு அகைன்ஸ்டா தான் நடப்பாங்க. எது செய்ய கூடாதுன்னு சொல்றோமோ அது செய்வாங்க. அவங்க எல்லாருமே அசுரர்கள். அதுதான் சுரர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது, தேவர்கள் எப்பவுமே பகவான் ஏன்னா அவங்களுடைய குருவுடைய கட்டளைப்படி வந்து அவங்க எப்பவுமே வந்து செயல்படுவாங்க. அசுரர்களுடைய குரு வந்து சுக்கராச்சாரியார், தேவர்களுடைய குரு வந்து பிரகஸ்பதி. இப்ப வந்து குரு பிரகஸ்பதி என்ன சொல்றாங்களோ வந்து அவங்க நான் தேவர்கள், நாங்க தான் எல்லாத்துக்கும் அதிபதியா இருப்போம் அப்படின்னு சொல்லி வந்து அப்படி இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உயர்ந்த பக்தர்கள், பகவானுடைய உயர்ந்த பக்தர்கள் இருக்காங்க, குருவுடைய கட்டளைப்படி வந்து அவங்க செயல்படுவாங்க. அப்படி செயல்படும் போது என்ன ஆகுது, எப்பவுமே வந்து அசுரர்களுடைய வந்து அவங்க சண்டை போடும் போது தேவர்கள் வந்து எப்பவுமே ஜெயிப்பாங்க. அசுரர்கள் வந்து எப்பவுமே குருவுக்கு அகைன்ஸ்டா தான் நடப்பாங்க. அதனால என்ன ஆகுது, அவங்க வந்து தோத்து போயிடுவாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, சுக்கராச்சாரியார் வந்து என்ன சொல்றாங்களோ அதன்படி வந்து அவங்க கேட்டு செய்யறதுனால என்னாச்சு, அசுரர்கள் வந்து ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிருது, தேவர்கள் வந்து தோத்து போயிடுறாங்க. இப்ப இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுது, தேவர்கள் அப்ப வந்து என்ன ஆகுது, இவங்களுடைய தேஜஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கு. தேவர்களுடைய தேஜஸ் எல்லாமே அந்த தேவலோகம் ஃபுல்லாவே வந்து அந்த மங்கள நிலை எல்லாமே வந்து போய் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப அந்த மாதிரி ஆகும்போது என்னாச்சு, அசுரர்களுடைய கண்ட்ரோல்ல வந்ததுனால அவங்களுடைய ராஜ்யம் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறாங்க. எல்லாமே இதாவது அவங்களால அங்க இருக்க முடியல, தேவலோகத்தை விட்டு எல்லாருமே வந்து வெளியே போயிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப அசுரர்களுடைய வந்து அவங்களுடைய தலைவர் யார் அப்படின்னாக்க பலி மகாராஜா. வந்து அவங்க பலி மகாராஜா அப்ப அவங்க வந்து எல்லாமே வந்து எடுத்துக்கிறாங்க. அது எடுக்கும்போது அப்ப வந்து அதிதிக்கு வந்து ரொம்ப மன வருத்தம். ஏன்னா என்னுடைய மகன்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஆயிட்டாங்களே, எல்லா தேஜஸும் இழந்துட்டு தேவலோகத்துல இருந்து வெளியே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சாதாரண பெண் மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப மனது வருத்தமா இருக்கும்போது கஷ்யப முனிவர் அப்ப அவங்க என்னன்னா தவம் பண்ணிட்டு வந்து இங்க வர்றாங்க. இப்ப இங்க வரும்போது அவங்க ஆசிரமத்துக்கு உள்ள வரும்போது கேக்குறாங்க, என்ன ஆச்சு, என்ன வந்து வருத்தமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நடந்துருச்சு, என்னுடைய வந்து தேவர்கள் எல்லாருமே வந்து திரும்ப அவங்களுக்கு வந்து ராஜ்யம் வந்து கிடைக்கணும், அவங்க இழந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு திரும்ப கிடைக்கணும், அதை வந்து திரும்ப எடுக்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும், அதை எடுக்கிறதுக்கான எனக்கு வந்து ஒரு மகன் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து அதித்தி வந்து கஷ்யபர் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப வந்து கஷ்யப முனிவர் ஏன்னா அவங்க ஒரு தூய பக்தராக இருக்கிறனால அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்றாங்க இல்லையா. நம்ம அந்த போன வாரம் முந்தின வாரம் நம்ம பாகவதத்திலையும் பார்த்தோம், பிரம்மதேவர் வந்து பகவானிடம் பிரார்த்தனை செய்யும் போது இந்த பௌதிக உலகம் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பிரார்த்தனை வந்து செஞ்சாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இங்க இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு தற்காலிகமானதுதான், இது எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. நம்ம இன்னைக்கு நமக்கு இருக்கு, இன்னொரு கையில வந்து மாறிக்கின்னு நிறைய எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து என்னாச்சு, அவங்களுடைய பாசத்தின் மூலமாக இல்ல எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. என்னுடைய மகன்களுக்கு திரும்ப ராஜ்யம் வேண்டும், அந்த ஒரு நோக்கத்திலேயே வந்து அவங்க இருந்ததுனால என்ன ஆகுது, சரி ஓகே கஷ்யப முனிவர் சொல்றாங்க, உன்னுடைய விருப்பத்தை வந்து பகவான் விஷ்ணு நிறைவேற்றுவார், நீ அவங்களை நோக்கி வந்து நீ தவம் பண்ணி வந்து அவங்களை நோக்கி வந்து ஒரு விரதம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பயோவிரத வழிபாடு அப்படின்னு சொல்லி வந்து அந்த விரதத்தை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த விரதம் என்னன்னா கிட்டத்தட்ட அந்த பக்தி தொண்டுக்கு ஈக்குவல் தான். நாம செய்யறோம் இல்லையா, பகவானுக்கு வந்து காலையில வந்து நைவேத்தியம் பண்றது இல்லையா, பகவானுக்கு வந்து காலையில ஜபம் பண்றது, பகவானை பற்றி வந்து கேட்பது, இந்த மாதிரி வந்து பயோவிரத வழிபாட்டை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்க விரதம் இருந்து இதெல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க ரொம்ப நம்பிக்கையா இது பண்றாங்க. சரின்னு சொல்லி பகவான் விஷ்ணுவை வந்து
நோக்கி வந்து அவங்க அந்த விரதத்தை வந்து இது விரதம் வந்து இருக்காங்க. அந்த விரதம் முடியிற சமயத்துல பகவான் வந்து அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அவங்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக, சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்து அதிதியின் வந்து முன்னாடி வந்து பகவான் விஷ்ணு வந்து முன்னாடி காட்சி கொடுத்து வந்து சொல்றாங்க. பகவான் எனக்கு தெரியும் இல்லையா, எல்லாருடைய இருதயத்திலையும் பகவான் பரமாத்மா இருக்கிறனால எந்த நோக்கத்துக்காக அவங்க தவம் பண்ணாங்க, சரி விரதம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களால தெரிந்து கொள்ள முடியுது. அப்ப பகவான் வந்து நேரடியா வந்த உடனே அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, உன்னுடைய விருப்பம் வந்து நான் அறிவேன், வந்து நான் என்ன பண்றேன், உங்களுக்கு நான் மகனாக பிறக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்றாங்க. சரின்னு சொல்லி பகவான் வந்து புல்ல அவதாரமாக இல்லையா ஒரு பிராமணர் வடிவத்தை வந்து ஏற்கிறார். ஏன் அப்படின்னாக்கா இப்ப வந்து இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, பகவான் வந்து இந்த இதுல அதித்தி கிட்ட வந்து நான் உங்களுக்கு மகனாக பிறக்கிறேன், ஆனா வந்து என்னன்னா அவங்க வந்து எப்படி இருக்காங்க, பலி மகாராஜா வந்து எப்படி ஒரு தூய பக்தர். அவன் பலி மகாராஜா யாருன்னா பிரகலாத் மகாராஜாவுடைய பேரன் வந்து பலி மகாராஜா. அவங்களும் ஒரு தூய பக்தர், 12 மகாஜனங்களில் ஒருவர். அவங்க எப்படி இருக்காங்க, ஒரு பக்தர்கள், ஒரு தூய பக்தர் இல்லையா, ஒரு சுக்ராச்சாரியர் ஆன்மீக குருவுடைய கட்டுப்பாட்டில் வந்து இருக்காங்க. இப்போ நான் வந்து இப்போ எதுவுமே வந்து பண்ண முடியாது. பாருங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது, நான் யோசிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பகவான் பிறக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லையா பகவான் இல்லையா உடனே வந்து எப்படி வேணாலும் வர முடியும். உடனே பகவான் வந்து வர்றாங்க, பிறக்கிறாங்க. ஏன்னா எப்படி கஷ்யப முனிவருடைய இருதயத்தில் இருந்து டைரக்டா வந்து அதித்தினுடைய இருதயத்தில் வந்து அப்படியே வந்து பகவான் வந்து பிறக்கிறாங்க, பிறந்த உடனே வளர்ந்துட்டாங்க. இதான் பகவான் இல்லையா, நம்மளால வந்து இது முடியாது. அப்போ பகவான் உடனே வளர்ந்த உடனே வந்து எந்த யாசகனாக போறாங்க. ஏன்னா ஒரு பிராமணருடைய வடிவத்தை வந்து ஏற்றிருக்காங்க, ஒரு சக்தி கிட்ட வந்து தானம் ஏற்றுறதுக்காக அந்த பிராமணனுடைய அந்த வடிவத்தை வந்து ஏற்கிறாங்க. அப்ப வந்து இது பண்ணும்போது போகும்போது தானம் வளம் போகும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தேவர்களும் வந்து ஒவ்வொரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்ப எல்லாமே வந்து கொடுத்துட்டு ஒருத்தவங்க வந்து அந்த மான் தோல் அந்த இந்த அவதாரத்திலேயே அந்த இது பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து அந்த மான் தோல் அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அப்புறம் கமண்டலம் வந்து கையில வச்சிருப்பாங்க. இப்ப இது எல்லாமே வந்து ஒவ்வொரு தேவர்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து கிஃப்டா வந்து கொடுக்குறாங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து பகவான் போறாங்க இங்க பலி மகாராஜா கிட்ட. பலி மகாராஜா கிட்ட என்ன அசுரர்களுடைய தலைவர் வந்து அவங்கதான். இப்ப அங்க போறாங்க அந்த அரண்மனைக்கு. இப்ப அங்க போகும்போது பார்த்தோம்னா அங்க பலி மகாராஜா வந்து பிராமணர்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து 12 மகாஜனங்களில் ஒருவர். பலி மகாராஜாவும் ஒரு தூய பக்தராக இருக்கிறனால என்ன ஆகுது, எப்படி வந்து அந்த இது வந்து ஒரு பிராமணரை வந்து எப்படி வந்து அவங்களை வந்து மரியாதை செலுத்த வேண்டும், எப்படி வந்து நடத்தணும், அதெல்லாமே வந்து அந்த ரூல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்க, அங்க ஃபுல்லாவே எல்லா பிராமணர்களும் வந்து உட்கார்ந்து வந்து யாகம் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப முதல்ல அப்படிதான் வந்து நடக்கும். அப்போ பலி மகாராஜா அந்த அரண்மனையில வந்து எல்லா பிராமணர்களுக்கு வந்து மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்காங்க, யாகம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த இடத்துல அங்க பகவான் போன உடனே என்னாச்சு, பகவானுடைய உடல் அந்த தேஜஸ் அங்க இருக்கிற எல்லாமே வந்து மங்கிருச்சாமா. இது எல்லாமே மங்கனோன்னா பகவானுடைய தேஜஸ் அதை பார்த்த உடனே என்னாச்சு, எல்லா முனிவர்களும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சு நிக்கிறாங்க. பலி மகாராஜாவும் எந்திரிச்சு மரியாதை வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா பகவான் இல்லையா, பகவான் வந்து என்ன அவ்வளவு தேஜஸ், பகவானுடைய அழகு அவ்வளவு, எல்லாருமே அவங்களுடைய பகவானையே பார்த்துட்டு இருக்காங்களாமா, பகவானுடைய அழகு. இப்ப வந்து அங்க பார்த்த உடனே ஏன்னா பலி மகாராஜாக்கு தெரியும், இப்ப பகவான் அங்க வந்த உடனே பலி மகாராஜா வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஆசனத்துல வந்து உட்கார சொல்றாங்க. ஆசனத்துல உட்கார்ந்து பிராமணர்களுக்கு என்னென்ன மரியாதை செலுத்த வேண்டுமோ எல்லா மரியாதையும் வந்து செலுத்துறாங்க. ஏன்னா பிராமணர்கள் வர்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பாதங்களை வந்து கழுவுவாங்க. அப்ப அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு, அது எல்லாமே வந்து பலி மகாராஜா வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கேக்குறாங்க, உங்களுக்கு வந்து என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. அப்ப வந்து வாமன தேவர் வந்து சொல்றாங்க, அவங்க எல்லாரையும் வந்து புகழ்றாங்க, அவங்களுடைய என்ன சந்ததிகளை. ஏன்னா அவங்க இரண்யகசிபு எந்த மாதிரி இருந்தாங்க, இரண்யாக்ஷன் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து புகழ்றாங்க. அதுக்கப்புறம் பிரகலாத் மகாராஜை வந்து புகழ்றாங்க. இவங்க எல்லாரையும் வந்து புகழ்ந்து பேசுறாங்க. இப்ப எல்லாத்தையும் புகழ்ந்து பேசிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க, உங்களுக்கு வந்து என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பலி மகாராஜ் திரும்பவும் கேக்குறாங்க. அப்ப வந்து சொல்றாங்க, நான் வந்து ஒரு பிராமணன், எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம். ஏன்னா பகவான் வந்து எப்படின்னா இங்க ஒரு ட்ரிக்கியா தான் வந்திருக்காங்க இல்லையா. ஏன்னா இந்த இதுல பாடுறது நல்லா இருக்கும், ஜெயதேவ கோஸ்வாமி அந்த தசாவதாரம்ல இல்லையா, சலயசி விக்ரமணி பலி அற்புத வாமனா. ஏன்னா பகவான் வந்து ஒரு சாமர்த்தியம் இல்லையா, சாமர்த்தியமா பேசி அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுக்கணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் பகவான் வந்து அங்க வந்திருக்காங்க. இப்ப அதனால என்ன பண்றாங்கன்னா பகவான் வந்து பேசுறாங்க, அங்க நான் வந்து ஒரு பிராமணன், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இதுலயும் வந்து பிராமணர்கள் வந்து எந்த மாதிரி இருக்கணும் கொண்டு அந்த உபதேசங்களும் வந்து இதுல வந்து கொடுக்குறாங்க. எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம், ஒரு பிராமணன் அப்படின்னாக்க அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியா இருந்துக்கணும்
அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து என்கிட்ட இருக்கிறது அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. பலி மகாராஜா சொல்றாங்க, உங்களுக்கு கேட்கவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இப்ப அப்படி சொல்லும் போது என்ன ஆகுது, இல்ல நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, ஏன்னா என்கிட்ட எல்லாமே கொடுக்க முடியும், ஏன்னா எல்லாமே பலி மகாராஜுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த 14 உலகங்கள்லயும் எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, நீங்க எது கேட்டாலும் கொடுக்குறேன், ஒரு பிளானட் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இப்ப அப்படி சொல்லும் போது எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க நான் வந்து ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி உன்னுடைய விருப்பப்படி திரும்ப திரும்ப கேட்கறதுனால நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து ரொம்ப வேண்டாம், ஒரு 3 அடி நிலம் மட்டும் வந்து போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பலி மகாராஜா வந்து சிரிக்கிறாங்க, உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து கேட்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இருந்தாலும் நீங்க கேட்கறதுனால நீங்க கேட்டது மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன ஆச்சு, பகவான் வந்து உடனே வளர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னாச்சு, அந்த வார்த்தை வந்து ஒத்துக்கொண்ட உடனே வந்து என்னாச்சு, பகவான் வந்து சுக்கராச்சாரியாருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இங்க வந்தது யாரு அப்படின்னாக்கா பகவான் தான் இங்க வந்திருக்காங்க, உங்களை ஏமாத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க, எல்லா ஐஸ்வர்யங்களும் திரும்ப எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. உடனே சுக்கராச்சாரியர் என்ன சொல்றாங்க, நீ வந்து வாக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒரு பிராமணர்களுக்கு வந்து வாக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பா நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றல அப்படின்னாக்கா அது வந்து பெரிய அபராதம் ஆயிரும். சுக்கராச்சாரியர் என்ன சொல்றாங்க, வந்து வாக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லி பலி மகாராஜுக்கு வந்து சொல்றாங்க. அப்ப வந்து யோசிக்கிறாங்க பலி மகாராஜா கொஞ்ச நேரம், என்ன ஆச்சு, ஏன்னா குரு வந்து என்ன சொல்லி கொடுப்பாங்க, நம்ம எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், இதே தானே வந்து சொல்லி கொடுப்பாங்க. இப்ப அப்படி சொல்லி கொடுக்கும் போது இவங்க ஏன் வேணாம், பகவானுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்றாங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. யோசனை பண்ணிட்டு அப்ப வந்து சொல்றாங்க, பகவானே என் முன்னாடி வந்து யாசகனாக வந்திருக்காங்க, இவ்வளவு இதை விட வேற என்ன பாக்கியம் இருக்க முடியும் இல்லையா? அதனால வந்து அவங்க குருவுடைய வார்த்தையும் மீறி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பலி மகாராஜா சம்மதம் வந்து கொடுத்த உடனே பகவான் வந்து பெருசா வந்து வளர்றாங்க இல்லையா? அப்ப வந்து அது வளரும் போது கீழே பாதாள லோகம் வரைக்கும் எல்லாமே அளந்தாச்சு, மேல இன்னொரு பாதத்திலையும் மேல வரைக்கும் எல்லா லோகத்தையும் வந்து அளந்தாச்சு. அப்புறம் பகவான் வந்து கேட்கிறார், திரும்ப சாதாரண ஒரு சிறுவன் ஆயிட்டு இன்னொரு பாதத்தை நான் எங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, அவங்க உடனே வந்து அவங்கள வந்து கட்டிடுறாங்க. ஏன்னா அரசு, ஏன்னா வார்த்தை வந்து மீறிட்டாங்க, கொடுக்க முடியல அவங்களால இல்லையா? 3 அடி நிலம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, 2 அடி நிலம் தான் இருந்தது, 3வது அளவுக்கு எதுவுமே காணோம், என்ன பண்றது இல்லையா? அப்போ வந்து ரொம்ப இது பலி மகாராஜுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இல்லையா? இதே ஒரு சூழ்நிலை, ஏன்னா ரொம்ப பிரபலமாக இருக்காங்க. இப்ப அந்த ஒரு நிலையில் இருக்கும் போதும் அவங்களுடைய கீழே இருக்கிறவங்க எல்லாருமே சுத்தி நிக்கிறாங்க இல்லையா? அசுரர்கள் எல்லாருமே சுத்தியில நிக்கிறாங்க. அந்த ஒரு நிலையில் இருக்கும்போது எல்லாரும் முன்னாடியும் அவமானம், எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் இழந்துட்டாங்க இல்லையா? அப்ப அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போதும் அந்த ஒரு மனநிலையில பலி மகாராஜ் என்ன பண்றாங்க, வந்து அவங்க வந்து மனதை ஒருமுகப்படுத்தி பகவானை வந்து மனதிலே வந்து தியானம் பண்ணும் போது ஏன்னா பகவான் உள்ள இருந்து தியானம், ஏன்னா பகவானுக்கு தெரியும், உள்ள இருந்தே பகவான் வந்து சொல்றாங்க, 3 அடி நிலத்தை நீ உன்னையே வந்து தானமாக கொடு அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொன்ன உடனே நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பலி மகாராஜா வந்து வந்து அர்ப்பணிக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு சலனமும் அடையல, ஏன்னா நாம வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது இழக்கும் போதும், இதுதான் ஒரு தூய பக்தருக்கும் நம்மள மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண மனிதருக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். வந்து அவங்க எந்த விதமான சலனமும் அடையாததுனால என்னாச்சு, வந்து பகவான் வந்து அவங்களுக்கு உள்ள இருந்து கருணை காட்டுறாங்க. இப்ப அந்த மாதிரி காட்டின உடனே வந்து என்னாச்சு, அவங்க வந்து அதுல இருந்து தன்னைய வந்து அர்ப்பணிக்கிறாங்க. இதுல பார்க்கும்போது பக்தி தொண்டி 10 வழிமுறைகள் வந்து வரும் இல்லையா? சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஆத்ம நிவேதனம், அதுக்கு வந்து பலி மகாராஜா வந்து சொல்லுவாங்க, எல்லாத்தையும் வந்து பகவானிடம் வந்து அர்ப்பணம் வந்து செஞ்சுட்டாங்க, நான் என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? இருந்தாலும் எல்லாமே இந்த பகவானுக்காக தான் அப்படின்னு சொல்லி வந்து எதுவுமே வந்து எல்லாரும் முன்னாடி என்னை நீங்க வந்து அவமானப்படுத்துறீங்க, இருந்தாலும் வந்து நான் எதையும் வந்து இது பண்ணல, நான் உங்களுக்கு அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து, ஏன்னா ஒரு தூய பக்தர் இல்லையா? தூய பக்தராக இருந்ததுனால அந்த மனநிலை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட்டது. இப்ப அந்த அதன் மூலமாக வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து அர்ப்பணம் பண்றாங்க. இப்ப எல்லாருமே வந்து அர்ப்பணம் பண்ணிட்டாங்க. இப்ப போயிடுச்சு இல்லையா? அது அசுரர்களுக்கு எதுவுமே இல்லாம போயிடுச்சு, அசுரர்களுக்கு பயங்கர கோபம் வருது. இப்ப வந்து எல்லாத்தையும் வந்து சண்டை போட போறாங்க. ஆனா வந்து பலி மகாராஜா வந்து தடுக்கிறாங்க, வேணாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்னாச்சு, அங்க குருவுடைய வார்த்தை வந்து அவங்க மீறிட்டாங்க அங்க. அப்ப வந்து என்னாச்சு, குருவுடைய வார்த்தையை மீறினால சுக்கராச்சாரியர் என்ன சொன்னா, நீ பாதாள லோகத்துக்கு போவாய் அப்படின்னு சொல்லி வந்து அப்ப சொல்லிடுறாங்க. வந்து பலி மகாராஜா வந்து சொல்றாங்க, அசுரர்களே யாருமே வந்து போகாதீங்க, நமக்கு வந்து இப்ப சக்தி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, வந்து அவங்க போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு எல்லா அசுரர்களும் வந்து அங்கேயும் வந்து இறக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து
பிரகலாத் மகாராஜா வந்து அங்கே வர்றாங்க. இப்ப பிரகலாத் மகாராஜா அங்க வந்த உடனே வந்து என்ன ஆகுது பேசுறாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு தூய பக்தர், பகவானை வந்து குளோரிஃபை பண்றாங்க. இப்ப வந்து குளோரிஃபை பண்ண உடனே வந்து என்ன ஆகுது, வந்து உடனே வந்து வாமன தேவர் வந்து சொல்றாங்க, நீங்க உங்களுடைய குருவின் வார்த்தையின் பிரகாரம் நீ வந்து கீழே சுதல லோகத்துக்கு வந்து போக வேண்டும். என்னாச்சு இங்க வந்து எப்படியாமா வந்து வந்து பலி மகாராஜா கிட்ட இருந்து எல்லாமே பறிக்கிற மாதிரி வந்து இங்க வெளிப்படையா பார்க்கும்போது பறிச்சாங்க. ஆனா என்னாச்சு, அதை வந்து பகவான் வந்து தேவர்களை விட பல மடங்கு உயர்ந்ததாக வந்து அவங்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. இதுதான் பகவானுடைய நோக்கத்தை வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னாக்கா ரொம்ப கடினம். எப்படி ஒரு தூய பக்தர்களின் வாயிலாக மூலம் மட்டும்தான் வந்து நம்ம பகவானுடைய லீலைகளை வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியும். வேற யாராலையும் வந்து புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா வெளிப்படையா பார்க்கும்போது பகவான் வந்து பலிமராஜத்தை எல்லாத்தையும் பறிச்ச மாதிரி தெரியுது. ஆனா உண்மையிலேயே வந்து என்னாச்சு, தேவர்களுக்கு உள்ள அந்த ஐஸ்வர்யத்தை தேவர்கள் கொடுத்துட்டாங்க. ஆனா தேவர்களுக்கு இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை வந்து பலிமராஜத்துல இருந்து பறிச்சாங்க. ஆனா அதை விட பல மடங்கு ஐஸ்வர்யம் வந்து சுதல லோகத்தில் வந்து நீ வந்து இருக்கும் வரை வந்து அங்க இருக்கலாம். அதுக்கு வந்து இன்னொரு வரமும் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, நீ வந்து அங்க இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு காவலாளியாக அங்க இருப்பேன். பாருங்களேன், இல்லையா, பகவான் வந்து ஒரு வாட்ச்மேனா இருந்து ஒரு டிவோட்டிக்கு இருக்காங்க அப்படின்னாக்க இவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த ஒரு வரத்தை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன வரம் கொடுக்குறாங்கன்னா, நீ வந்து அசுரர்களுடைய சர்க்கிள்ல தான் இருப்ப. ஏன்னா அசுரர்கள் எப்பவுமே பகவானை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் நீ அந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பவுமே என்னை நீ மனதில் நினைத்துக் கொண்டு இருப்பாய். பாருங்களேன், இவ்வளவு பெரிய வந்து வரம். இதுதான் ஒரு தூய பக்தர் வந்து பகவானே வந்து எல்லாமே அடையும் போது பகவான் கொடுக்கிற அந்த ஒரு நிலை வந்து நம்மளால புரிந்து கொள்ளவே வந்து ரொம்ப ரொம்ப கடினம். ஆச்சாரியர்கள் மூலமாக அந்த வழிநடத்தலின் மூலமாக வந்து நம்ம கேட்கும் போது மட்டும்தான் பகவானுடைய உன்னத குணங்கள், அந்த உன்னத நிலை வந்து புரிந்து கொள்ள முடியும். அதுதான் இல்ல வந்து வெளிப்படையா பார்க்கும்போது என்ன ஆகும் இல்லையா, யாரை பார்த்தா நீ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து கும்பிடக்கூடாது, ஏன் அந்த பகவான் வந்து புல்லாங்குழல் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் வந்து ஊதிடுவாங்க, நம்மளுடைய நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே எடுத்துருவாங்க. நம்ம வந்து சரியாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வெளிப்படையாக வந்து பாக்குறோம் இல்லையா, ஆச்சாரியர்களின் மூலமாக இருந்து நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் பகவானுடைய உன்னத தன்மை, பகவான் எதுக்காக செய்யறாங்க, நம்மளுடைய நலனுக்காக வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா பகவான் உத்தம ஸ்லோகர் இல்ல, எல்லா இடத்துலயும் பகவானுடைய புகழ் வந்து வந்து பாடப்படுது. இப்ப அப்படி இருக்கும்போது பகவான் எப்படி தவறு செய்வார் இல்லையா, அப்ப அதுதான் வந்து அங்கே சொல்லப்படுது. இது ஓகே. இப்ப வந்து பகவானை வந்து வலம் வந்து பலி மகாராஜா, பிரகலாத் மகாராஜா அவங்க எல்லாருமே வந்து போயிடுறாங்க சுதல லோகத்துக்கு. உங்களுடைய ஆன்மீக குருவிடைய அவங்களுடைய வார்த்தை பிரகாரம் நீங்க கீழே போங்கன்னு சொல்லிடுறாங்க சுதல லோகத்துக்கு. அவங்க வந்து போயிடுறாங்க. இப்ப போன பிறகு பகவான் வந்து கேக்குறாங்க பாருங்க சுக்கராச்சாரியார் கிட்ட, ஏன்னா வந்து பலி மகாராஜன் மேல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. ஏன்னா பகவான் வந்து ஒரு பக்தர் முன்னாடி வந்துட்டாங்கன்னா எல்லா குற்றங்களும் நிவர்த்தி ஆயிடுது. இருந்த குற்றம் இருந்தாலும் பகவான் வந்து அந்த குற்றம் எல்லாமே வந்து பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பலி மகாராஜா மேல என்ன குற்றம் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப சுக்கராச்சாரியார் வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க, என்ன அப்படின்னாக்கா, எந்த விதமான குற்றமும் இருந்தாலும் பரவாயில்ல, யார் வந்து பகவானுடைய நாமத்திடம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி பகவானுடைய நாமத்தை யார் ஒருவர் சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா குற்றங்களும் அவங்களுக்கு நிவர்த்தி ஆயிடுது அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்க, சுக்கராச்சாரியார் வந்து சொல்றாங்க. பாருங்க, அப்ப வந்து எந்த குற்றமும் அவங்களுக்கு இல்ல, அவங்க பகவானுடைய நாமத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்ப அங்க வந்து பாருங்களேன் பகவானுடைய நாமத்தை பற்றி வந்து அங்க சொல்றாங்க. அப்ப வந்து பகவானுடைய நாமம் பாருங்களேன் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்காது. அப்ப அந்த உயர்ந்த நாமத்தை வந்து நமக்கு ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையால் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நாம வந்து அங்கே வந்து நம்ம சொல்றோமோ பகவானுடைய கருணையால் வந்து நமக்கு எல்லாமே வந்து வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது. இது இன்னைக்கு வந்து வாமன தேவருடைய இது பத்தி வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம் இல்லையா. குருடைய கருணையால் வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கேட்கறதுக்கு. யாராவது கேள்விகள் இருக்கா? ஓகே, நம்ம வந்து இதுல இருந்து இங்க வந்து முடிச்சுக்கலாம். वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्ण प्रभु, हरे कृष्ण।